Welcome students. இப்போ வந்து identifying the graphs of linear, quadratic, cubic and reciprocal functions. The linear, quadratic, cubic and reciprocal function எப்படி identify பண்ணலாம் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லீனியர் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க நமக்கு புக்கில், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போது லீனியர் ஃபங்க்ஷனுக்கு என்ன equationனா y equal to mx plus c, that is f of x equal to y equal to f of x. Okay, இங்கே வந்து இந்த m is not equal to 0, m வந்து 0வா இருக்கக்கூடாது, இதுதான் கண்டிஷன். லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதுதான் கண்டிஷன். x power 1 இருக்கணும், x power 1, இதுதான் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷனில் நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னது? எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். டொமைன் என்னது? எக்ஸ் தான் டொமைன் அண்ட் f of x தான் range. அப்போ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா f from r to r, that is f of x equal to x, இதுதான் கண்டிஷன். இப்போ இதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னா, எப்படி x வந்து 1னா f of x 1ஆக தான் இருக்கும், x2னா f of x 2, x3னா f of x 3. சப்போஸ் x minus 1 f of x minus 1, that is f of x equal to x, இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ கிராஃப் எப்படி வரும்னா, இப்போ எக்ஸ் 1னா ஒய்யும் எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 2னா ஒய் 2 அண்ட் 3னா ஒய்யும் 3. சப்போஸ் எக்ஸ் வந்து மைனஸ் 1னா எஃப் ஆஃப் எக்ஸும் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2னா ஒய்யும் மைனஸ் 2, எக்ஸ் 3னா மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4னா ஒய்யும் மைனஸ் 4 தான். இப்போ இந்த கிராஃபை ஜாயின் பண்ணி விட்டோம்னா இப்படி தான் இருக்கும் இந்த கிராஃப். இது வந்து என்ன ஃபங்க்ஷனுக்குள்ளது? லீனியர் ஃபங்க்ஷன், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் கிராஃப் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிராஃபை கொடுத்து இது என்ன ஃபங்க்ஷனை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எழுத தெரியணும், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது? இப்போ 3யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் 3, minus 3யோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ளஸ் 3. அதே மாதிரி தான், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், இதுதான் கண்டிஷன். இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன். தட் இஸ் இப்போ எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலான்னா, இப்போ கிராஃபில் சப்போஸ் எக்ஸ் வந்து 1னா ஒய் வந்து என்னவாக இருக்கும்? மைனஸ் 1ஆக இருக்கும். எக்ஸ் வந்து 2னா ஒய் வந்து என்னவாக இருக்கும்? மைனஸ் 2ஆக இருக்கும். எக்ஸ் 3னா ஒய் வந்து மைனஸ் 3ஆக இருக்கும். சப்போஸ் எக்ஸ் வந்து 1னா எக்ஸ் வந்து மைனஸ் 1னா ஒய் வந்து ப்ளஸ் 1ஆக இருக்கும். எக்ஸ் மைனஸ் 2னா ஒய் ப்ளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 3னா ப்ளஸ் ஒய் வந்து ப்ளஸ் 3, எக்ஸ் மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 4. அதான் இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த கிராஃபை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கிராஃபுக்கும் இந்த கிராஃபுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து இங்கேருந்து போகுது, இந்த கிராஃப் இப்படி வருது, இதுதான் இது இன்வர்ஸ். தட் இஸ் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த கிராஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த கிராஃப் கொடுத்து இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன எழுதணும்? அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூடு ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூடு ஃபங்க்ஷன். மாடுனா என்ன அர்த்தம்? மாடுனா இப்போ மைனஸ் 5னா 5 மைனஸ் 5னா 5 தான் வரும், 5னாலும் 5 தான். தட் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ, நோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ எஃப் ஃப்ரம் ஆர் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0 அண்ட் இன்ஃபினிட்டிவ் டு ஓப்பன் ப்ராக்கெட். ஏன் இங்கே எப்படி போட்டிருக்காங்க? க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா 0லேருந்து தான் எடுக்கணும், நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூ இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் இருக்கலாம்? எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸாகவும் இருக்கலாம், மைனஸ் எக்ஸாகவும் இருக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து சப்போஸ் ப்ளஸ் எக்ஸாக இருந்ததுன்னா வேல்யூ என்னவாக இருக்கும்? 0 to ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தேன் 0. எக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்குது,
0லேருந்து போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் மைனஸ் எக்ஸாக இருந்தால் என்னவா இருக்கலாம்? எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும். லெஸ் தேன் 0வாக இருக்கும். இதுதான் எக்ஸோட வேல்யூ கண்டிஷன். ஓகே, இப்போ இதுக்கு எப்படி பாயிண்ட் இருக்கும்? தட் இஸ் இப்போ வந்து எக்ஸ் வந்து -1னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக தான் இருக்கும்? 1ஆக இருக்கும். எக்ஸ் வந்து +1னாலும் ஒய் வேல்யூ 1ஆக தான் இருக்கும். எக்ஸ் வந்து -2னா எஃப் ஆஃப் எக்ஸ் 2, +2னாலும் 2 தான். நோ நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வராது. இப்போ இதை எப்படி மார்க் பண்ணலான்னா, இப்போ எக்ஸ் வந்து 1னா ஒய் வந்து 1. நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அப்படியே எடுத்துலாம் 2, ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். நெகட்டிவ் வேல்யூ வரும்போது மட்டும் எக்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துன்னா ஒய் வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இப்போ x2னா y2, x3னா y3. சப்போஸ் x -1னா y என்னவாக தான் இருக்கும்? +1ஆக தான் இருக்கும். x -2 y +2, x -3 y +3. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? தட் இஸ் f of x equal to mod x. இப்போ இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இது ரெண்டு ஃபங்க்ஷனை கம்போஸ் பண்ணி கிடச்சிருக்கு. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு +x அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்போஸ் பண்ணி இந்த கிராஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் என்னது? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு ax² + bx + c. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். தட் இஸ் எக்ஸ் பவர் 2 வரணும். எக்ஸ் பவர் 2 வந்துன்னா அது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஏ மட்டும் 0 ஆயிடக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இப்போ இவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஃப்ரம் R to R டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². x is real number, f of x belongs to 0 to infinity. இங்கே வந்து க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஏன் இப்படி போட்டிருக்காங்க? இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ வராது, ஏன்னா x². இப்போ எக்ஸுக்கு வந்து -1 போட்டிங்கன்னா -1² 1 ஆயிடும். ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூவே வராது. ஸோ க்ளோஸ்ட் ப்ராக்கெட்னா என்ன அர்த்தம்? நம்ம 0ல இருந்து தான் வேல்யூ ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ஓப்பன் ப்ராக்கெட்னா போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 0 to infinity. இப்போ இதுக்கு எப்படி வரும்னா கர்வு, இதுக்கும் இதே மாதிரி தான். இங்கே நெகட்டிவ் வேல்யூ வராதுல்ல, ஆனால் இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கோட கர்வ் வந்து பேரபோலாவாக இருக்கும். பேரபோலா. ஓகே, இப்போ இது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சோம்னா, ஹரிசாண்டல் டெஸ்ட்னா எப்படி வைப்போம்? இப்போ ஹரிசாண்டல் லைன் இதில் வரைஞ்சோன்னா இது வந்து 2 பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போ இது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து நாட் அ 1 ஃபங்க்ஷன். 1 ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் என்னது? ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணணும். ஒரு பாயிண்டில் கட் பண்ணணும்னா அது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனில் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x². x belongs to real number and f of x is closed bracket open bracket -infinity to 0 closed bracket. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் வேல்யூ போய்கிட்டே இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ கிடையாது. ஏன் கிடையாது? f of x equal to -x². தட் இஸ் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் முன்னாடி இங்கே மைனஸ் இருக்கனால f of x வந்து என்ன தான் வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே வந்து பாரபோலா வந்து நெகட்டிவ் ரீஜியனில் இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². இந்த இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x². -x². ஓகே, இப்போ குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா கியூபிக் ஃபங்க்ஷன். கியூபிக் ஃபங்க்ஷன்னா cubic equation என்னது? y equal to, that is y equal to f of x equal to ax³ plus bx² plus cx plus d. இதுதான் என்னது? cubic equation. That is x power 3 இருக்கணும், x power 3 இருக்கணும் and a is not equal to 0. இதான் condition.
இப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to x cube and f from r to r. r to r f of x equal to x cube. இதுக்கு வந்து கர்வ் வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இங்கே x வேல்யூ 0, 1, 2, 3, 4 and here -1, -2, -3, -4. இங்கே -1, -2, -3, -4 x dash 1, 2, 3, 4. ஓகே, கர்வ் வந்து இப்படி இருக்கு. இது வந்து என்ன ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணது? f of x equal to x cube. ஓகே, இந்த ஷேப்ல இருந்தனா இது வந்து கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப் தான். அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் என்னது? ரெசிப்ரோக்கல் என்னது? தலைகீழ. தட் இஸ் f of x equal to 1/x. இதுதான் கண்டிஷன். f of x தலைகீழா இருக்கணும். f of x வந்து 1/x இருக்கும். இதில் வந்து என்னென்னா f from r to 0 to r. இங்கே வந்து 0 வராது. ஏன்னா இப்போ வந்து 0/1 என்னது? That is equal to 0. But 1/0 is undefined. Define பண்ணல. ஸோ இங்கே வந்து என்ன கிடையாது? r to 0 அப்புறம் ரியல் நம்பர். 0 விட்டுட்டு மிச்ச ரியல் நம்பர்லாம் வரும். அதனால் இங்கே வந்து 0ல் வந்து டச்சே ஆகாது. இந்த கர்வ் வந்து எக்ஸை போய் எக்ஸ் ஆக்சிஸில் 0வில் டச்சே பண்ணாது. இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இங்கேயும் இப்படியே தான் போகும், இப்படியே தான் போகும். இதுதான் இந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். கர்வை ஒரு ஃபங்க்ஷனுக்கே கர்வ் வந்து டச் ஆகாது. இங்கே ஒரு இப்படி ஒரு ஷேப்பில் ஒரு கர்வ் வரும், இங்கே ஒரு ஷேப்பில் ஒரு கர்வ் வரும். இந்த 0வில் போய் டச் பண்ணாது. இதுதான் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். தட் இஸ் f of x equal to 1/x. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனோட கிராஃப். இது வந்து கியூபிக் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.